கலந்திட வாருங்களே, இறைவனின் திருப்பதும் சேருங்களே. கலந்திட வாருங்களே, இறைவனின் திருப்பதும் சேருங்களே. இனிய உறவுடல் வாழுவோம், இறையின் சாட்சியாய் மாறுவோம். ஏற்றம் காண வழியில் திறந்து பாசம் வளர்ந்து, உந்தி வாழ்ந்து உறவை பகிர நன்மை சேர்த்து நாளும் மகிழ. கொண்டாடுவோம் பலியினில் இணைந்து பண்பாடுவோம். கலந்திட வாருங்களே, இறைவனின் திருப்பதும் சேருங்களே. பலியினில் இணைந்திட கூடுங்களே, பரமனின் அருள்தனை நாடுங்களே. அன்பும் அரவணைப்பும் கனிவும் கண்டிப்பும் பொறுமையும்
பணியும் பகிர்வும் தன்னகத்தே கொண்டு எம் பங்கு தளத்தை சீரோடும் சிறப்போடும் செம்மையாக்கி சென்ற அருட்பணி டொமினிக் சாவியோ அவர்களை முதல் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கிறோம். அறிவு வழங்கும் ஆசானாய், அன்பை கொடுக்கும் அன்னையாய், ஊக்கம் தந்திடும் தந்தையாய், வாசம் பொழிந்திடும் தோழமையாய் திகழ்ந்து எம் பங்கிலே அருளரை ஆற்ற வருகை தந்திருக்கும் அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் அவர்களை இரண்டாம் திரியை ஏற்ற பணிவுடன் அழைக்கிறோம். உறவில் ஒன்றுபட்டு நட்பில் வளர்ந்து உண்மை நேர்மையில் புது உலக படைத்திட உறவின் ஒளி ஏற்றிட அருட்பணி வின்சென்ட் ராஜ் மற்றும் அருட்பணி ஸ்பென்சர் சேவியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உப்பு நீரில் கலந்தால் அதன் உருவம் தெரியாது. பஞ்சு நீரில் கலந்தால் அதன் வலிமை கூடும். அதுபோல நம் பங்கோடு இணைந்திருக்கும் திக்கணங்கோடு இறைமக்கள் சார்பாக துணைத் தலைவர் திரு ததேவ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வெறுமை முழுமை பெறுவது அது நிரம்பும் போது, அதுபோல அகல் முழுமை பெறுவது அது ஏற்றப்படும் போது, நம் பங்கு முழுமை பெறுவது கிளை பங்குகள் சேரும் போது, அன்புடன் கனிவுடன் இந்த ஐந்தாம் தீயை ஏற்றிட அருளானந்தபுரம் இறைமக்கள் சார்பாக துணைத் தலைவர் திரு ஜெரோம் சிங் அவர்களை அழைக்கிறோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, சிறகு விரித்தால்தான் பறவை விண்ணில் பறக்கும். கோதுமை மணி மண்ணில் விழுந்தால்தான் அது பலன் தரும். அலைகளை கடந்தால்தான் படகு கரை சேரும். ஆம், நாமும் 7-70 முறை விழுந்தாலும் கொண்ட லட்சியத்திற்காக எழுந்து கொண்டே இருந்தால்தான் நாம் கொண்ட லட்சியத்தை அடைய முடியும். பெரிய மகான்கள், அறிஞர்கள் எல்லாம் தங்கள் லட்சிய பயணத்தில் பலமுறை வீழ்ந்து எழுந்து வென்றவர்கள். தான் தோல்வியை வெற்றியின் படிக்கட்டுகளாக கொண்டு எழுந்தவர்கள். மின் ஒளி விளக்கை கண்டுபிடித்த எடிசன் 999 முறை தோல்வியை விழுந்து எழுந்து 1000வது முறை வென்றார். அந்த அறிஞன் சொன்னான், 999 முறை நான் தோல்வியை சந்திக்கவில்லை. அத்தனை தடவையும் என் முயற்சியின் தவறை கண்டுகொண்டேன் என்றார். ஏன், நமது இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய கல்வாரி பயணத்தின் போது அளவில்லாத துயரத்தை அடைந்து 3 முறை விழுந்த போதிலும் சோர்ந்து விடாமல் எழுந்து முன்னேறி சென்றார். சாவையே வெற்றி கொள்கிறார். நாமும் தோல்விகளால் மனம் சோர்ந்து போகாமல், துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளின் கரம் நம்மோடு உண்டு என்பதை நம்புவோம். நாமும் மண்ணில் மகுடம் தரிக்க
எத்தனை முறை வீழ்ந்தாலும் துணிந்து எழுவோம். எழ வேண்டும் என்றே இயேசு அழைக்கிறார் இந்த இரக்க ஆண்டிலே. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம் பாதுகாவலி ஆரோபண அன்னையினுடைய 3ஆம் நாள் திருவிழா பெருவிழாவிலே இந்த நாளிலே நம்முடைய கிளை பங்குகளாகிய நம்மோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இன்றைய வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திக்கணங்கோடு அருளானந்தபுரம் இறை மக்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்மோடு இணைந்து வழிநடந்து கொண்டிருக்கின்ற அந்த 2 பங்குகளில் உள்ள மக்களும் பங்குகளும் தங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இறை அன்னையுடைய பரிந்து பேசுதனால் அவர்களுடைய குடும்பங்களிலே எல்லா வளங்களும் பெருக வேண்டும் என்று சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். அந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும், சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே முழுமையாக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் வழி நடத்த வேண்டும் என்றும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை என்கின்ற திருப்பாடல் வரிகள் அவர்களுடைய வாழ்வாகட்டும். எந்தவிதமான குறைகளும் இல்லாமல் நிறைவாக அவர்கள் வாழ்வதற்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். அத்தோடு இணைந்து இந்த திருப்பலியை நமக்கு நிறைவேற்ற இருக்கின்ற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை டொமினிக் சேவியோவிற்காகவும், மறையுரை ஆற்றவிருக்கின்ற அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியருக்காகவும், நம்மோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வட்டார முதன்மை பணியாளர் அருள் தந்தை வின்சென்ட் ராஜுக்காகவும், இவர்கள் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்கக்கூடிய இந்த நல்ல நாளிலே இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தொடர்ந்து அவருடைய அருள் ஆசிரை பெற்ற அன்பு பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழவும் இறைவன் நிறைவான அருளை இந்த திருவிழா நாட்களிலே நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதியை பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான கிறிஸ்த மரியாதை, வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாகியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதம் தளிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்வரத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம்.
மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவைகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, மகனாம் ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவீர். இறைவனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனே, ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. மேலான ஒற்றுமைக்கு மெய்யான அன்புக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் இறைவா, உம்முடைய மக்கள் நாங்களும் ஒரே உள்ளம் ஒரே உயிரும் கொண்டிருக்க செய்தருளும். இவ்வாறு உண்மையை அறிக்கையிடுவதில் நிலைத்து நிற்கும் நமது திருச்சபை நிலையான ஒற்றுமையில் உறுதி பெற்று அன்புறவில் என்றும் வளர்வதாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் அருளும் ஆசீரும் வான்மழை போன்றது. அத்தகைய ஆசீரை நிறைவாக பெற்று நீதிக்கும் உண்மைக்கும் அன்பிற்கும் சார்ந்து பகிர்ந்து வளமான வாழ்வு பெற்றுக் கொள்ள இறைவனை கேடயமாய் பற்றிக் கொள்வோம் என்ற சிந்தனையுடன் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 29 முதல் 37 முடிய. ஆண்டவரே, நீரே என் ஒளி விளக்கு. ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார். உம் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவன் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகு அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை ஏது? இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாக உள்ளார். என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார்.
போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார். எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும். பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் தடுமாறவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 23. தெய்வம் என்னோடு வாழும் தெய்வம், என்னை அழைக்கும் அன்பு தெய்வம், அவர் ஒருவரே என்னில் தெய்வம். என்னோடு வாழும் தெய்வம், என்னை அழைக்கும் அன்பு தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம். இதோ வருகிறேன், உன் அன்பில் வாழவே இதயம் தருகிறேன், உன்னில் உதயம் காணவே. அன்பில் வாழவே இதயம் தருகிறேன்.
பயப்படாதே சோர்ந்திடாதே பயப்படாதே சோர்ந்திடாதே என்னை நாளும் கேட்கும் இந்த தெய்வம் நம் அன்பு தெய்வம் இன்னும் உண்மை தெய்வம் என்னோடு வாழும் தெய்வம் என்னை அழைக்கும் அன்பு தெய்வம் ஒருவரே என் தெய்வம் இதோ வருகிறேன் அன்பில் வாழவே வாழவே இதயம் தருகிறேன் இதயம் தருகிறேன் இதயம் காணவே உதயம் காணவே இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் அன்பில் வாழவே அன்பில் வாழவே இதயம் தருகிறேன் உதயம் காணவே உதயம் காணவே தெய்வம் என்னோடு வாழும் தெய்வம் என்னை அழைக்கும் அன்பு தெய்வம் அவர் ஒருவரே என் தெய்வம். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் நம்மையும் ஒளியின் மக்களையும் விழிப்பாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் வாழ அழைப்பு விடுக்கிறார். எனவே தான் தூங்குகிறவனே விழித்தெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்த்தெழுவார் என்ற கருத்தினை வலியுறுத்துகிறார். நாமும் பிறர் வாழ்வு பெற நம்மையே தியாகமாய் கொடுத்து எழுந்து ஒளி வீசுவோம் என்ற சிந்தனையுடன் இறை வார்த்தையை கேட்க மனம் திறப்போம். திருத்தூதர் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. அவ்வாறு தெளிவாக்கப்படுவதெல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்று எழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாட்கள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கருவிகள் வீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். வெள்ளிசை கருவிகள் வீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம். தாழுமை அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5, அருள் வாக்கியங்கள் 5 முதல் 9 வரை. யோவான் 5 முதல் 9 வரை இறைவசனங்கள். அந்நாட்களில் எருசலேமில் 38 ஆண்டுகளாய் உடல் நலம் அற்றிருந்த ஒருவரும் பெத்சாய்தா குளத்தின் அருகில் இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலம் அற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, அன்னையனுடைய 3வது திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய மைய சிந்தனையை பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசுனுடைய பாடுபட்ட நிகழ்வு எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. உங்கள் பங்கு தந்தையிடம் கேட்டேன், அழகான திருவிழாவில் 3ஆம் முறையாக எழுவதற்காக துணிந்திடுவோம் என்ற மைய சிந்தனையை எடுத்திருக்கின்றீர்கள். 3ஆம் முறையாக யார் விழுகின்றார்கள் என்று கேட்டபோது, இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களை சற்று சிந்தித்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும் என்று. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 3 என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அன்னை மரியாள் 3 மாதங்களாக எலிசபெத்தோடு இருந்து தங்கி அவருக்கு உதவி செய்தார். ஆண்டவர் இயேசு காணாமல் போய் 3 நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசுவை மறுதலித்தது 3 முறை. ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டது 3 முறை. ஆண்டவர் இயேசு சிலுவையினுடைய பாரத்தை தாங்காமல் இந்த மண்ணை முத்தமிட்டது 3 முறை. அவருடைய உயிர் பிரிந்தது 3 மணி. அவர் இறந்த பிறகு உயிர்த்தெழ எடுத்த நாட்கள் 3. இவ்வாறு விவிலியத்திலே பார்க்கின்றோம். 3 என்பது ஒரு முழுமையை குறிக்கின்றது. 3 முறை விழுவது சாதாரணமானது ஒன்றுதான். ஆனால் விழுந்து கிடப்பதுதான் பலவீனம். நாம் எப்படி எழுகின்றோம்? இந்த இறையிறக்க ஆண்டில் நம்முடைய எழுச்சி எப்படியாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். குறிப்பாக வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்று ஒரு சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர்கள் நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், பிறரை பற்றி கவலைப்படுவதில்லை. இன்னொரு சிலர்கள் நானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்று வாழ்வார்கள். இவ்வாறு பல வகையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும்
என்பதை சிந்திக்க வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இரக்கம் நம்முடைய திருத்தந்தை இந்த ஆண்டை இறையிறக்க ஆண்டாக அறிவித்திருக்கின்றார். நம்மிலே இரக்கம் உடைய மக்களாக, கிறிஸ்தவர்கள் இரக்கம் உள்ள மக்களாக வாழ வேண்டும். செய்தித்தாளில் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் ஏராளமான கொலைகள், கொள்ளைகள், பணத்திற்காக கொலை செய்வது. ஏன்? நாம் வாழ்கின்ற பகுதியில் நம்முடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்த பிறகு அவர்களை முதியோர் இல்லத்தில் நாம் சேர்க்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு முதியோர் இல்லத்திற்கு அந்த முதியோர்களை பார்க்க சென்றபோது ஒரு வயதான தாய் என்னை பார்த்து, என்னுடைய மகனிடம் நீங்கள் சொல்லுங்கள், கூட்டிக்கிட்டு போகாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை வந்து பார்த்துக்கிட்டு போ சொல்லுங்கள் என்று. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அவருடைய முகத்தில் அந்த இரக்கம் இருந்தது. என்னை கூட்டிவிட்டு நீ போக வேண்டாம், உன்னோடு நான் வருவதற்கு தயாராக இல்லை, என்னை வந்து பார்த்து விட்டு போ. ஒவ்வொரு நாளும் நீ ஆலயத்திற்கு செல்கின்றாய், திருப்பலியை முழுமையாக பங்கேற்கின்றாய், ஆனால் உன்னை வளர்த்த என்னையே நான் அர்ப்பணித்து நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய உறக்கங்களை எல்லாம் நான் செலவிட்டு உன்னை தாங்கி பாராட்டி சீராட்டி நான் வளர்த்தேன். ஆனால் நீ என்னை இன்று முதியோர் இல்லத்தில் ஒதுக்கிவிட்டு என்னை பார்க்க கூட நீ வரவில்லை. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்படியும் மனிதர்கள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற போது 38 ஆண்டு காலமாக நோயினால் கஷ்டப்பட்டு அந்த குளத்தின் அருகிலே காத்து கொண்டிருக்கின்றார். யாராவது வரமாட்டார்களா? யாராவது வந்து என்னை இந்த குளத்தில் இறக்கிவிட மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு வருகின்ற போகின்ற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். வருகின்றார்கள், அவரை பார்க்கின்றார்கள், ஆனால் எந்த மனிதரும் அவருக்கு உதவுவதில்லை. இன்றைய வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது அந்த குளத்தின் பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் என்று ஏராளமான மக்கள் அங்கே இருந்தார்கள். இந்த மனிதனுக்கு நடக்க முடியாது. இவர் நடந்து அந்த குளத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பிறருடைய உதவி தேவைப்படுகின்றது. ஆனால் அங்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. யாராவது உதவ மாட்டார்களா? 38 ஆண்டு காலம் இந்த குளத்தின் அருகிலேயே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் வருகின்றார்கள், பணம் பெற்று செல்கின்றார்கள், என்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு அங்கு செல்கின்றார். நீ நலம் பெற விரும்புகிறாயா? அந்த வார்த்தையை கேட்டதும் அவனுக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவரே, 38 ஆண்டுகளாக நான் அந்த குளத்தின் அருகிலே இருந்து கொண்டிருக்கின்றேன். யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை, யாரும் என்னை இந்த குளத்தில் இறக்கிவிடவில்லை. நீர் நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கின்றீர். ஆம் ஆண்டவரே, நான் நலம் பெற விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கின்றார், நீ குளத்திற்கு இறங்க வேண்டிய தேவையில்லை, நீ உன்னுடைய படுக்கை எடுத்துவிட்டு எழுந்து நட என்று. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அந்த வார்த்தை இவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது. நான் குளத்தில் இறங்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. ஆண்டவரை பார்த்து மறு கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் குளத்தில் இறங்க வேண்டுமே, என்னை யார் கையை பிடித்து இந்த குளத்தில் இறக்கி விடுவார்கள்? நீ எழுந்து நட என்று சொல்கின்றார். அவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் இருந்த நம்பிக்கை கொண்டு அவர் மறுபடி பேசாமல் எழுந்து நடந்து செல்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகின்ற பகுதியில் எத்தனையோ மக்கள் சுயநலத்திற்காக வீழ்ந்து கிடக்கின்றார்கள். தான் மட்டும் வாழ வேண்டும் என்று பிறரை அடித்து அடிமட்டமாக்கி என்னுடைய பெயர் நான் வளர வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விழுவது பல முறையாக இருந்தாலும் நாம் எழுவது ஒரு முறையாக இருக்க வேண்டும். அதுவும் முழு கிறிஸ்தவனாக நாம் எழ வேண்டும். பல நேரங்களில் நாம் விழுகின்றோம். எதற்காக விழுகின்றோம் என்று பார்த்தால், நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய ஆடம்பரத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக விழுகின்ற போது நாம் பாவம் செய்கின்றோம், தொடர்ந்து பாவம் செய்கின்றோம். இந்த 2ஆம் வாசகத்திலே பார்க்கின்றோம், தூங்குகிறவனே நீ விழித்தெழு, உங்கள் நடத்தையில் நீங்கள் மிகவும் கருத்தாயிருங்கள், நீங்கள் எப்படி நடக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆலயத்திற்கு வருவது மட்டுமல்ல, ஆலயத்தில் வருகின்றோம், நாம் இரக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் அதனால் என்ன பயன்? ஒவ்வொரு முறையும் நான் வீழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். எனவே
மூன்றாவது முறை என்று சொல்கின்ற போது நிச்சயமாக நாம் முழுமையாக எழுவதற்காக நாம் துணிந்திட வேண்டும். இயேசு அன்பார்ந்தவர்களே, பாவம்தான் நம்மை மீண்டும் மீண்டும் விழச் செய்கின்றது. ஒரு முறை கடவுள் படைத்த மக்களை பார்ப்பதற்காக வந்தார். ஏராளமான மக்கள் கடவுளை பார்த்தார்கள். ஒரு கடவுள் பக்தி மிக்க ஒரு மனிதர் ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் வந்து திருப்பலியில் பங்கேற்கின்ற அந்த மனிதர் அழகான மாலை வேளையில் அந்த ஒரு தோட்டத்தில் கடவுளுடைய படைப்பை பார்த்து வியந்து கொண்டிருந்தார். கடவுளே, உம்முடைய படைப்பு எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இவ்வளவு அழகாக இந்த படைப்பை படைத்து நீர் எங்கே இருக்கின்றீர்? இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் உம்மை தேடி அலைகின்றார்கள், பல்வேறு கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் உம்மை நாடி வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஏமாற்றமோடு செல்கின்றார்கள். ஆனால் இந்த படைப்புகள் மிகவும் அழகாக இருக்கின்றது என்று அந்த படைப்பை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். இயற்கை பார்த்து வர்ணித்துக் கொண்டிருந்தான். காலை சூரியன் உதிக்கின்றது, மாலையானது சூரியன் மறைகின்றது, பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இவற்றை யார் இயக்குகின்றார்? ஆண்டவரே, உம்முடைய படைப்பு எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று வியந்து கொண்டிருக்கின்ற போது கடவுள் அந்த மனிதனுக்கு காட்சி கொடுக்கின்றார். பக்தனே, நீ இரக்க நிறைந்தவனாக இருக்கின்றாய், படைப்பை புகழுகின்றாய், உலகத்தில் படுகின்ற மக்களுடைய வேதனைகளை பார்த்து நீ மனம் கலங்குகின்றாய். உண்மையிலே உன்னை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அந்த மனிதனை பார்த்து சொன்னார். நான் உன்னிடம் ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று கேட்டு அவரிடம் கேள்வியை கேட்டார். கேள்வியை கேட்கின்ற போது இந்த மனிதனுக்கு ஒரு ஆசை. இந்த உலகத்தை படைத்த மாபெரும் கடவுள் எனது அருகில் நின்று என்னிடம் கேள்வி கேட்கின்றார், இந்த கேள்விக்கு மிகவும் சரியான பதிலை நான் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டார். முதலாக அவர் கேட்கின்ற கேள்வி, மகனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, நான் உண்மை அன்பு செய்கிறேன். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 3 முறை மறுதலித்த ராய்ப்பரை பார்த்து கேட்கின்றார், இவர்களை விட மிகுதியாக நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டு, யோவானின் மகனான சிமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 2ஆம் முறை கேட்டு 3ஆவது முறையாக கேட்கின்றார். அப்போது அவர் சொல்கின்றார், ஆண்டவரே, உமக்கு தெரியாத ஒன்றா, நீர் அறியாத ஒன்றா நான் உண்மையில் அன்பு வைத்திருப்பது என்று. இந்த மனிதனும் அதே கேள்வியை சொன்னான், ஆண்டவரே, நான் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றேன் என்று. 2வது ஆண்டவர் கேட்கின்றார், ஒருவேளை உன்னை குருடனாக நான் படைத்தால், உனக்கு பார்வை இல்லாமல் இந்த உலகத்தில் உன்னை படைத்தால் நீ என்னை அன்பு செய்வாயா என்று கேட்டார். அப்போது அவன் சிந்தித்தான், நான் குருடனாக இருந்தால் எப்படி இந்த இயற்கையை பார்க்க முடியும், எப்படி என்னுடைய உறவினர்களை பார்க்க முடியும், எப்படி என்னுடைய சகோதரர்களை பார்க்க முடியும்? இந்த உலகத்தில் குருடனாக பிறந்தால் அது வேஸ்ட், அதுல எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் கேள்வி கேட்டவர் ஆண்டவர் அல்லவா என்று சொன்னார். ஆம் ஆண்டவரே, நீர் என்னை குருடனாக படைத்தாலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று. 3ஆவதாக ஒரு கேள்வி கேட்டார், ஒருவேளை உன்னை மிடவனாக நான் படைத்தால் நீ என்னை அன்பு செய்வாயா என்று கேட்டார். இந்த மனிதன் மீண்டும் சிந்தித்தான், நடக்க முடியாது, பிறரோடு எந்த இடத்திற்கும் செல்ல முடியாது. நான் மிடவனாக இருந்தால் யாராவருடைய உதவியை கொண்டு தான் என்னால் நகர்ந்து செல்ல முடியும். அப்படி என்றால் இந்த படைப்பில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? இருந்தாலும் கேள்வி கேட்பவர் ஆண்டவர் அல்லவா என்று சொல்கின்றார் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவருக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என்று, ஆம் ஆண்டவரே, என்னை மிடவனாக நீர் என்னை படைத்தாலும் நான் உன் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றேன். மீண்டும் கேள்வி கேட்கின்றார், உன்னை வாய் பேசாதவனும் காது கேட்காதவனுமாக படைத்தால் நீ என்னை அன்பு செய்வாயா? இந்த மனிதன் நினைக்கின்றான், கண் பார்வை இல்லை, மிடவனாக படைக்கின்றார், வாய் பேசி நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை பிறரிடம் சொல்வதற்கு அந்த வாய்ப்பும் இல்லை, பிறர் நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்கு காதும் கேட்கவில்லை. அப்படி என்றால் என்ன பிறவி, எதற்கு, எப்படி கடவுளை அன்பு செய்ய முடியும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, கேள்வி கேட்பவர் ஆண்டவர் அல்லவா என்று மீண்டும் அவன் சொன்னான், ஆம் ஆண்டவரே, உன்னை அன்பு செய்வதற்கு எனக்கு கண் தேவையில்லை, காது தேவையில்லை, கால்கள் தேவையில்லை, இதயம் ஒன்று இருந்தால் போதும், அதுவே எனக்கு போதும், நான் உன்னை மிகுதியாக அன்பு செய்கிறேன் என்று கடவுளிடம் பதில் சொன்னான். அவனுக்கு மகிழ்ச்சி. எல்லா கேள்விகளுக்கும் நான் அழகான பதிலை சொன்னேன், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் என்று. கடைசியாக கடவுள் கேட்டார்,
என்னை நீ முழுமையாக அன்பு செய்கிறாயா? ஆமா ஆண்டவரே, என்னுடைய கேள்வியிலிருந்து உங்களுக்கு தெரியவில்லையா? அப்படி என்றால் ஏன் தொடர்ந்து பாவம் செய்கின்றாய் என்று கேட்டார். ஆம் இயேசு அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்கின்ற போது நிச்சயமாக கடவுளை அன்பு செய்ய முடியாது. நம்முடைய பாவ வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு வெளிப்படுகின்ற, அதாவது இடைவெளியாக இருக்கின்றது. அந்த உறவு நீடிப்பதில்லை. எனவே நான் அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி நம் பக்கத்தில் வாழ்கின்ற மக்களை, நம்மோடு இருக்கின்ற மக்களை கண்டும் காணாமலும் இருந்தால் நிச்சயமாக கடவுளை அன்பு செய்ய முடியாது. 1 யோவான் பார்க்கின்றோம், கண்ணால் காண்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் கண்ணால் காணாத என்னை எப்படி நீ அன்பு செய்ய முடியும்? அப்படி என்றால் நீ பொய்யன் என்று. ஆம், மீண்டும் மீண்டும் நாம் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் பாவ வாழ்க்கையிலே விழுந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எழுவதில்லை. எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர், இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு. வாழ்க்கையில் பல முறைகள் சோதனை வரலாம். ஏன் கடவுளே நம்மளை சோதிக்கலாம். குறிப்பாக கனானிய பெண்ணினுடைய அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது அந்த பெண் நடந்து வருகின்றாள். தன்னுடைய மகள் பேய் பிடித்து துன்பப்பட்டு வேதனைப்பட்டிருக்கின்ற போது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஐயா தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், நான் உனக்காக அனுப்பப்பட்டவன் அல்ல என்று அவர் அந்த வார்த்தையை கேட்டும் கேட்காமலே செல்கின்றார். சீடர்கள் சொல்கின்றார், ஆண்டவரே, உம்மை பின்தொடர்ந்து ஒரு பெண் கத்திக் கொண்டிருக்கிறார்களே, அவளுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிவிடும், அவள் போகட்டும் என்று. ஆண்டவர் பதில் சொல்லவில்லை. 2ஆம் முறையாக கேட்கின்றார், ஆண்டவரே எனக்கு உதவி அருளும். 3ஆம் முறையாக அவள் கேட்கின்றார், பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்களுக்கு போடுவது சரியல்ல என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். அந்த பெண்ணுக்கு ஒருவேளை மனவேதனை இருந்திருக்கலாம், ஏன் கடவுள் இந்த வார்த்தையை பேசினார் என்று. ஆனால் கடவுளுக்கு தெரியும் இவளுடைய நம்பிக்கை, ஆழ்ந்த விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை. எனவே அதையும் நாய்களுக்கு போடுவது கூட, நாய்கள் மேசையிலிருந்து விழுகின்ற துண்டை கூட நாய்கள் தின்னுமே என்று தன்னை தாழ்த்தி கொண்டாள். ஆம் இயேசு அன்பார்ந்தவர்களே, அடுத்த வார்த்தையாக, அம்மா உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று. இதுபோல வாழ்க்கையில் பல வேளைகளில் கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை கேட்காமல் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் விசுவாசத்தை கைவிடாமல் நாம் கடவுளோடு தொடர்ந்து நடக்கின்ற போது நிச்சயமாக கடவுள் நம்மை பாதுகாப்பார். எனவே வீழ்வது என்பது எழுவதற்காக, வீழ்ந்து கிடப்பதில் தான் நம்முடைய பலவீனம் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் எந்தெந்த சூழ்நிலைகளில் விழுகின்றோம், யாருக்காக நாம் விழுகின்றோம், நமக்காகவா அல்லது பிறருக்காகவா? இந்த உலகத்தில் நான் எத்தனை முறை வீழ்ந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை முறை பொய் சொல்கின்றோம், எத்தனை முறை பிறருடைய பெயரை கெடுக்கின்றோம், எத்தனை முறை பிறரை அவதூறாக பேசுகின்றோம். இவையெல்லாம் நாம் பலவீனத்தினால் வீழ்ந்து கிடக்கின்றோம். இதைத்தான் நாம் எழுகின்ற போது முழுமையாக எழும்ப வேண்டும். நம்முடைய எழுச்சி முழுமையாக இருக்க வேண்டும், கடவுளுடைய பிரசன்னத்தோடு இருக்க வேண்டும். நான் எழுதேன், நான் 3 முறை அல்ல, எத்தனை முறை நாம் எழுகின்றோம் என்பது முக்கியமல்ல, எழுந்து நாம் எப்படி இருக்கின்றோம், மீண்டும் அந்த பாவத்திற்கு செல்கின்றோமா? நாம் இயேசு அன்பார்ந்தவர்களே, அருமையான இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும். நான் எனக்காக வாழ்கின்றேனா அல்லது பிறருக்காக வாழ்கின்றேனா, அல்லது நானும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும், கண்ணால் மக்கள் படுகின்ற துன்பங்களை பார்த்து நான் மனம் இறங்குகின்றேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரக்கம் என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வர வேண்டும். பிறரை பார்த்து வெறும் ஐயோ கடவுளே என்று சொல்லாமல் அவர்களை சென்று, நல்ல சமாரியர்களை நாம் பார்க்கின்றோம், அவரை பார்த்து பல மனிதர்கள் இறக்கப்பட்டு செல்கின்றார்கள். ஆனால் இறுதியாக வந்த மனிதர் அவருக்கு எல்லா பணிமுறைகளையும் செய்து மீண்டும் நான் வருகின்ற போது அவருக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கின்றேன் என்று அவர் மீது இரக்கம் கொண்டார். ஆம் இயேசு அன்பார்ந்தவர்களே, அதுதான் உண்மையான இரக்கம். கடவுள் நம்முடைய செயலுக்காக, நம்முடைய மனமாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன் ஊதாரி மைந்தன் ஊமைகளை பார்க்கின்றோம். தான் போன வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தன்னுடைய தந்தையிடமிருந்து எல்லா சொத்துக்களையும் பிரித்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், தனக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த வாழ்க்கை நிறைவேறுகின்ற போது அந்த பாவ வாழ்க்கையில் என்னுடைய தந்தையினுடைய அன்பை நான் புறக்கணித்தேன் என்று மனம் மாறுகின்றான். மனம் மாறி முழு மாற்றத்திற்கு எழுகின்றான். எழுந்து ஆண்டவரே உமக்கு எதிராகவும்
என்னுடைய தந்தைக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்கள் நான் செய்வதில்லை என்று அவன் எழுகின்றான். எழுந்து தன்னுடைய தந்தையிடம் ஓடோடி செல்கின்றான். அவரை பார்த்து தொலைவில் வருகின்ற போதே அவரை பார்த்து கட்டி அணைத்து முத்தமிட்டு அவருக்கு விலை உயர்ந்த ஆடைகளை கொடுத்து மிக சிறந்த விருந்தை கொடுக்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எழுகின்ற போது கடவுள் நம்மோடு இருக்கின்றார். பாவ வாழ்க்கையில் வாழ்கின்ற போது, பாவ வாழ்க்கையிலே நாம் கிடைக்கின்ற போது கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் இழக்கின்றோம். அதே வேளையில் அந்த பாவத்தை விட்டு நாம் எழுகின்ற போது கடவுள் நம்மை தேடி ஓடோடி வருகின்றார். எனவே இந்த நாள் நமக்கு ஒரு விடியலாக இருக்க வேண்டும். இந்த நாள் நமக்கு ஒரு எழுச்சி நாளாக இருக்க வேண்டும். நான் இந்த பாவத்திலே வீழ்ந்து விழாமல் நான் எழ வேண்டும். 3 முறை நான் விழுந்து விட்டேன். நான் இனி எழும்புவது வீழ்வதற்காக அல்ல, நான் பலனை கொடுக்க வேண்டும் என்று நான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு 3 முறை சிலுவையினுடைய பாரங்கள் தாங்காமல், அதை தாங்க முடியாமல் விழுந்தார். இறுதியாக உயர்த்தப்பட்டார். 3ஆம் முறையாக அவர் தன்னையே, தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி இதுதான். நீங்கள் பாவத்தில் விழாதீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் உங்களை அர்ப்பணித்தேன். உன்னை அன்பு செய்வது போல் நீ பிறரை அன்பு செய். இவ்வாறு நீங்கள் அன்பு செய்கின்ற போது நீங்கள் பாவ வாழ்க்கையில் விழாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பீர்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வீழ்வது எழுவதற்காக, எந்த ஒரு வாழ்க்கையிலும் நாம் வீழ்ந்து கிடப்பது என்பது எழுவதற்காக. குறிப்பாக ஃபெயில் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்கின்றோம். அதற்கான அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஃபெயில் என்பது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அதாவது நான் தோல்வி அடைந்தேன் என்று இல்லாமல் எனது முதல் படி, நான் முதல் முறையாக இதில் கற்றுக்கொண்டேன். இதற்காக, வெற்றிக்காக இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்வதில்லை என்று நான் முடிவெடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் எடுக்கின்ற போது நிச்சயமாக ஒரு முழு கிறிஸ்தவனாக, இரக்க நிறைந்த மக்களாக, பிறர் படுகின்ற துன்பங்களை பார்த்து அவர்களுக்கு உதவுகின்றவர்களாக நாம் வாழ முடியும். எனவே 38 ஆண்டு காலம் அந்த குளத்தின் அருகில் இருந்த அந்த மனிதர் பல்வேறு ஏக்கங்களோடு, பல்வேறு வேதனைகளோடு, யாராவது வந்து எனக்கு உதவ மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்தது போல் இன்று நம்மத்தையில் எத்தனையோ மக்கள் நமக்கு உதவ மாட்டார்களா, என்னுடைய கஷ்டத்தை கேட்க மாட்டார்களா, எனக்கு ஏதாவது உதவ மாட்டார்களா, அல்லது என்னுடைய வேதனையை இவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நம்மை பார்த்து ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். இயேசுவில் அன்பார்களே, அவர்களை கண்டும் காணாமல் சென்றோம் என்றால் மீண்டும் நாம் பாவத்திற்கு விழுகின்றோம். எனவே எழுவோம், கடவுளோடு கைகோர்த்து நாம் வாழ்வோம், முழு கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். இந்த இறையிறக்க ஆண்டு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கின்றார், முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு நீ என்னை அன்பு செய் என்று. இயேசுவர்களே, அன்பு செய்கின்ற போது நிச்சயமாக கடவுளை நாம் அன்பு செய்கின்ற போது நாம் விழமாட்டோம், வீழ்ந்து கிடக்க மாட்டோம். எனவே வீழ்ந்து கிடக்கின்ற நாம் எழுவோம், கடவுளை அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்து நாம் வாழ துணிந்திடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை இப்பொழுது ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். அழைத்தவரை அரவணைத்து காக்கும் அன்பு இறைவா, உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களான எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலை சகோதர சகோதரிகளை உமது பேரன்பு பெருக்கால் சிறப்பாக வழி நடத்தியருளும். அவர்கள் உமது பணியாளர்களாக வாழ்வதில் பெருமிதம் அடையும் விதத்தில் உமது கொடைகளை பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஒளிர வழிகாட்டி அழைக்கும் இறைவா, எம் குடும்பங்களின் நம்பிக்கை பெருகவும், உரையாடல் வளர்ந்து உறவுகள் பலப்படவும், உலக சூழல்களை புரிந்து கொண்டு முது ஒளியில் பயணிக்கவும், குடும்பங்கள் வீறு நடை போடவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, தாவீது அரசன் உம்மீது கொண்ட அளவற்ற நம்பிக்கையினால் வெற்றி வாகை சூடினது போல நாங்களும் உமது பேரிரக்கத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழவும், அதன் மூலம் உமது அருளை பெற்று மகிழவும் வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் எம்மை ஆளும் அருள்பெரும் சுடரே எம் இறைவா, இன்றைய விழாவை சிறப்பிக்கும் அர்லாந்தபுரம், திக்கணங்கோடு மற்றும் எம் பங்கு இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தக்க தேவையான அன்பு, அமைதி, கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் வளம் ஆகியவற்றை வான்மழை போல் பொழிந்து நிறைவான ஆசிரியை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செயல்களை எதிர்பார்க்கும் நாயகராம் இறைவா, இறை மக்களாகிய நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருக்கும் நம்பிக்கையை எங்களது மனித மாண்புக்குரிய செயல்கள் வழியாக வெளிப்படுத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, அருமையான இந்த மாலை பொழுதிலே என் பாதுகாவலியாம் தூய ஆரோபண அன்னையினுடைய 3ஆம் நாள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தாய் பங்கு, கிளை பங்கு அனைத்து மக்களும் இணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து ஒவ்வொருடைய குடும்ப நலனுக்காக வேண்டி உம்முடைய மலர்பாதம் தங்களுடைய வேண்டுதல்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, நிறைவாக அவர்களை ஆசீர்வதியும். எத்தனையோ எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை கண்டடைய வேண்டும், உயர வேண்டும், எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று எண்ணற்ற முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏதோ இந்த வேளையிலே உமது பாதத்திலே தருகின்றோம். எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த திருவிழா நாட்களிலே பல்வேறு உதவிகளை இந்த பங்கின் வளர்ச்சிக்காக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஆசீர்வதியும். இந்த பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் தங்களுடைய நேரத்தை தந்து ஆண்டவரே அதற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இதோ இந்த வேளையிலே
நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த பங்கு தளத்திலே எந்த ஒரு வளர்ச்சி பணி எடுத்தாலும் ஆண்டவரே அதிலே முழுமையாக தங்களுடைய ஈடுபாட்டை தரக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே காத்து வழிநடத்தும். அவர்களுக்கு வேண்டிய அருள் ஆசிரை தாரும். பங்கு கிளை பங்கு இறை மக்கள் தங்களுடைய வளர்ச்சியின் பாதையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்கக்கூடிய வேளையிலே நீர் உடன் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கான ஆற்றலை தாரும். வீழ்வது பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் வளர்ச்சிக்காக எழுகின்றோம். உம்முடைய அருள் ஆற்றலிலே நம்பிக்கை வைத்து நாங்கள் எழுகின்றோம் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தாரும். வாழ்வில் சூழ்ந்து விடாமல் உம்முடைய அன்பிலும் அரவணைப்பிலும் ஆண்டவரே நீர் கரம் பெற்று எங்களை வழி நடத்துகின்றீர் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக வாழச் செய்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களிலே தருகின்றோம். சிறப்பாக எங்களை ஆசீர்வதியும், நலன்களால் நிரப்பும். நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்முடைய அருள் அன்பை நிறைவாக எங்களுக்கு தந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனே. பாடல் எண் 36.
இறைவன் அரசு என்றவா நீதி நேர்மை தழைத்து ஓங்கும் வாழ்வு உலகில் அமையவே வருகின்றோம் யாம் தருகின்றோம் புனிதன் உந்தன் மலர்பதம் தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும் பாடல் எண் 47. தருவேன் இறைவா என்று என்னை தருவே தலைவா கொடுப்பவை யாவையும் படைத்தவர் நீ உனக்கே என்னை தருகின்றேன் என்ன தருவேன் இறைவா என்று என்னை தருவே தலைவா மன்னகம் கூரையாய் பறந்திருக்கும் விண்ணகம் உமது காணிக்கை மன்னகம் கூரையாய் பறந்திருக்கும் விண்ணகம் உமது காணிக்கை மனம் தரும் செழி பூக்களில் எல்லாம் வண்ணங்கள் உமது காணிக்கை அளிக்கின்றே அன்புடனே என்னையே காணிக்கை என்ன தருவே இறைவா என்று என்னை தருவே தலைவா என்ன தருவே இறைவா என்று என்னை தருவே தலைவா கொடுப்பவை யாவையும் படைத்தவன் நீ
எதிராய் எழுந்து வரும் ஒளிக்கதிர் உமது காணிக்கை. வருடங்கள் பல முறை மாறி வரும் காலங்கள் உமது காணிக்கை. நாளும் வலிய புதுமைகள் படைக்கும் மனிதனின் அறிவு காணிக்கை. அளிக்கின்றே அன்புடனே என்னையே காணிக்கை. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். பேரன்பு மிக்க இறைவா, இக்காணிக்கைகளோடு அன்புறவில் வளர எங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இக்காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருட்சாதனமாக நீர் மாற்றுவது போல உமது அன்பை அனைவருக்கும் எடுத்துரைக்கும் கருவிகளாக எங்களையும் மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து இன்று நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதரதி தூதரோடு மரியனை சூழ்வராட்சி புரிவோம் மற்றும் மாநக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் நமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர்
பெயரால் வருபவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஹோசானா ஹோசானா உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகிய தூய ஆவியை பிழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையை மாறுவனவாக. அவர் பாடுவிட மனமோ வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் முறை பொருள். ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகிய விரைவில் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மோக்க ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் பணிபுரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மாக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியை வந்து சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவ்வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவிடைப்பினையால் வெற்றி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இவைகளை பாராமல் உமது திருச்சபையின் மக்களாகி எங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தையே கண்ணோக்கி
நாங்கள் விரும்பி தேடும் அமைதி மற்றுமே மனமகிழ்ச்சியை உடல் நலத்தையும் எங்களுக்கு அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கொண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சம்மதம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வீழ்ந்தாலும் எழுந்து நடப்பதற்கு நமக்கு ஆற்றல் தரும் ஆண்டவர். இந்த சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆனால் நீரொரு வார்த்தை சொன்னார், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிழந்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிக்கலாம். பாடல் எண் 65. ஆ
நேரம் இது ஆன்மாவை ஏற்றி போற்றி பகிரும் வேளை இது இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு பெருவிழா, நம்முடைய பாதுகாவலி பெருவிழா 3ஆம் நாள் விழா மகிழ்ச்சியிலே திளைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் நம்முடைய மகிழ்ச்சியிலே இணைந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நம் எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள். நம்முடைய இதயத்திலே நீங்காத ஒரு இடத்தை பெற்ற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை டோமினிக் சாவியோ அவர்கள் தற்போது ஆரோக்கியபுரம் பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய பங்கிலே வெறும் 1.5 வருடங்கள் மட்டுமே பணிபுரிந்தாலும் நம்முடைய பங்கினுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு பல பணிகளை செய்தவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று நமக்கு நம்முடைய நிதி நிறுவனத்திற்கு திங்கள் சந்தையிலே ஒரு கிளை இருக்கின்றது என்றால் அதற்கு முழுக்க காரணம், முழுக்க உழைத்தவர்கள் அருள் தந்தை டோமினிக் சாவியோ அவர்கள். பல சவால்களை சந்தித்தார்கள். இன்று நாம் திங்கள் சந்தையிலே நமக்கு ஒரு கிளை இருக்கின்றது என்று சொல்ல முடிகின்றது என்றால் அது அவரால் தான். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பங்கிற்கு என்னென்ன தேவை என்பதை ஒவ்வொரு திசையிலும் எல்லா ஆங்கிள்ஸ்ல இருந்தும்
சிந்தித்து பார்த்து அவற்றை செய்து கொண்டிருக்கின்றவர்கள். தந்தை அவர்கள் இங்கிருந்து மாறி போன உடனே இந்த பங்கிற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு முடிந்து விட்டது என்று தன்னுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்ளவில்லை. தொடர்ந்து பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். நான் கூட இந்த பங்கிற்கு வந்த பின்னர் பல காரியங்களை சிந்திக்கின்ற பொழுது தந்தையோடு தொடர்பு கொண்டு தந்தையிடம் உதவி கேட்கின்ற பொழுது நான் வருகின்றேன், அந்த உதவியை செய்து தருகின்றேன் என்று சொல்லி பல முறை நம்முடைய பங்கிற்கு வந்து பல உதவிகளை எனக்கு செய்து தந்தவர். தந்தை அவர்கள் இந்த நாளிலே வந்து நமக்காக ஜெபித்து திருப்பலியை நிறைவேற்றியதற்காக நம் அனைவருடைய சார்பிலும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். Man proposes, God disposes என்று சொல்லுவார்கள். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். நான் நினைத்திருந்தேன் இந்த நாளிலே காரங்காடு வட்டாரத்துடைய வட்டார முதல்வர் மறையுரை ஆற்ற வேண்டும் என்று. தெய்வத்துடைய சிந்தனை சற்று வித்தியாசமாக இருந்திருக்கின்றது. இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தர வேண்டிய அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் மறையுரை ஆற்ற வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டிருக்கின்றார். ஏன் அந்த திட்டம் அப்படி நடந்தது என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இன்றைய மைய சிந்தனைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. விழுந்து விழுந்து எழுந்தவர். பார்த்தாச்சுன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாமியார் ஆனவரை போல இருக்கு. அப்படிதானா? வெறும் 3 வருடங்கள் தான் ஆகின்றது. 3 மாதங்கள் தான் ஆகின்றது. வெறும் 3 மாதங்களுக்கு முன்னர் தான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். தன்னுடைய குருத்துவ படிப்பிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் பல தோல்விகளை சந்தித்தவர்கள், பல கஷ்டங்களை சந்தித்தவர்கள். குடும்பத்திலே தந்தையை இழந்து சகோதரியை இழந்து பல இழப்புகளை சந்தித்தவர். கொஞ்ச நாள் வேலை பார்த்துவிட்டு குருவாக மாற வேண்டும் என்கின்ற தீராத ஒரு தாகத்தினால் குருவாக படிக்க வேண்டும் என்று சேர்ந்து அங்கே படிப்பதற்கு கஷ்டப்பட்டு பல சவால்களை தாண்டி இன்று ஒரு குருவாக எழுந்து நிற்கின்றார். அவரிடம் இருந்து நாங்கள் எல்லாம் துணிச்சலை கற்றுக் கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே ஒரு சில கஷ்டங்கள் எங்களுடைய படிப்பு வாழ்க்கையிலே செமினரியிலே வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் நினைப்பது, பிரான்சிஸே இதையெல்லாம் சமாளிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கின்றான், எங்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்றுதான். அப்படிப்பட்ட பல சவால்களை சந்தித்து ஒரு குருவாக மாறியவர் தந்தை அவர்கள் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். சுமார் 13 வருடங்களாக நாங்கள் 1 வருட வித்தியாசத்திலே கூட படிப்போம், இல்லைனா குறைச்சு படிப்போம், மாறி மாறி அப்படி 1 வருட வித்தியாசத்திலே நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். நெருங்கிய ஒரு நண்பர், நன்றாக பழகக்கூடியவர், நன்றாக பாடக்கூடியவர், சிறந்த ஒரு பாடகர், மறையுரை ஆற்றுவதிலே சிறந்தவர். அவர் இன்று வந்து நமக்கு அழகானது ஒரு மறையுரை ஆற்றி நமக்காக செபித்துக் கொண்டிருப்பதற்காக லூர்துகிரியினுடைய இணை பங்கு தந்தையாக இருக்கின்ற அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பிலும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மோடு இருக்கின்ற நம்முடைய தந்தை அருள் தந்தை வின்சென்ட் ராஜ் அவர்களுக்கும் நம் அனைவருடைய சார்பிலும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முக்கியமான நன்றிக்கு உரியவர்கள் நம்முடைய கிளை பங்குகள் என்று சொல்லப்படுகின்ற திக்கணங்கோடு அருளானந்தபுரம் இறை மக்கள் நம்மோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள். அந்த இணைப்பை உறுதி செய்வதற்காக இந்த நாளை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம், சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். உண்மையிலே சிறப்பு செய்தார்கள். இந்த நாளை அர்த்தமுள்ள முறையிலே நாம் எல்லோரும் இணைந்து சிறப்பிக்கின்ற வகையிலே, எல்லோரும் இணைந்து ஜெபிக்கின்ற வகையிலே, அர்த்தமான முறையிலே தொடக்கத்திலிருந்து வருகை பவனியில் வந்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு வாசகங்களையும் வாசித்தது, முன்னுரை வாசித்தது, காணிக்கை பவனியிலே கலந்து கொண்டது. திக்கணங்கோடு அதிகமா வந்துதா, அருளானந்தபுரம் அதிகமா வந்துதா என்று ஒரு பிரித்து பார்க்க முடியாதவள். நாங்களும் அதிகமாக வருவோம், அவர்களும் அதிகமாக வரட்டும் என்று 2 பங்கில் உள்ளவர்களும் அதிகமான எண்ணிக்கையிலே காணிக்கை பவனியிலும் இந்த பங்கில் இந்த திருப்பலியிலும் கலந்து கொண்டிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே திக்கணங்கோடு மற்றும் அருளானந்தபுரம் பங்கினுடைய நிர்வாகிகள், பங்கினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்கள், அன்பிய நிர்வாகிகள், பக்த சபை நிர்வாகிகள், மறைக்கல்வி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஒவ்வொருவருக்கும் நம் அனைவருடைய சார்பிலும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்து ஏலம் முடிந்தவுடனேயே திக்கணங்கோடு அருளானந்தபுரம் இறை மக்கள் இணைந்து வழங்குகின்ற மின்மினிகளுடன் ஒரு இரவு என்கின்ற கலை நிகழ்ச்சி நடைபெறும். நேற்றைக்கு நிறைய கூட்டம், உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது.
மறைக்கல்வி மாணவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் என்று பலரும் இருந்து மறைக்கல்வி மாணவர்களுடைய நிகழ்வுகளை கண்டுகளித்து சென்றீர்கள். உண்மையிலே மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளைகள் ஆடினா மட்டும்தான் நாம பார்ப்போமா? நம்முடைய கிளை பங்கு பிள்ளைகள் நடனம் ஆடினால், நாடகம் நடித்தால் நாம் பார்க்க மாட்டோமா? பார்ப்போம், அப்படித்தானே? எனவே இந்த நாளிலும் அதிகமான எண்ணிக்கையிலே இருந்து அந்த மின்மினிகளுடன் ஒரு இரவு என்கின்ற அந்த கலை நிகழ்வுகள் முடிகின்ற வரைக்கும் அமர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்தி செல்லுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, புகழ் மாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். நாளைய திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் தூய ஜோசப் தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் மழலையர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், விழாகம், வடலி விளை, கண்ணாடி விளை, கல்லுப்பொற்றை அன்பிய இறைமக்கள் அனைவரும் திட்டமிட்டு சிறப்பாக செய்யும்படியும், இறுதியிலே நடக்கின்ற தூய ஜோசப் தொடக்க மற்றும் உயர்நிலை மழலையர் பள்ளி மாணவ மாணவிகளுடைய பனி இரவில் தீப்பொறி என்கின்ற அந்த கலை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்ந்தவர்களே, நாளை திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் பிற்பகல் ஒரு 3 மணி அளவில் வந்து ஆலயம் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மைப்படுத்தும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் சிறப்பிக்கின்றோம் என்றால் திருப்பலியை சிறப்பிப்பது மட்டும் கிடையாது, அன்றைய நாளுடைய முழு பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஏற்கனவே வந்து ஆலய சுற்றுப்புறத்தையும் ஆலயத்தையும் தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி அந்த திருப்பலியை சிறப்பிக்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். உறுதி பூசுதல் வாங்குகின்ற பிள்ளைகளில் 6, 7, 8, 9 மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் பிள்ளைகள் மட்டும் நாளை மாலை 5 மணிக்கு ஆலயத்திற்கு வர வேண்டும். வரலாம் தானே? 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸுகள் எல்லாம் இருக்கும், ஈவினிங் வகுப்புகள் இருக்கும். எனவே 10, 12 விட்டு விட்டோம். 6, 7, 8, 9, 11 மற்றும் கல்லூரி படிக்கின்ற பெண்கள் மட்டும் மாலையிலே 5 மணிக்கு, குறைந்தபட்சம் 5 மணிக்காவது ஆலயத்திலே வந்து சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆயருடைய வரவேற்பு நிகழ்வுக்கான ஒரு முன் தயாரிப்பு, ஆயரை எப்படி வரவேற்பது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். எனவே அதற்கான ஒரு முன் தயாரிப்பிற்கு நாளை மாலையிலே 5 மணிக்கு தயவு செய்து எல்லா பிள்ளைகளும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பூசையில தூபம் காட்டுகின்ற பொழுது எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும். எதுக்கு தூபம் காட்டுகின்றார்கள் என்று நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்மையும் காணிக்கை பொருளாக, பலி பொருளாக தூபம் காட்டி தூய்மையான பலி பொருளாக நாம் ஆண்டவருக்கு இந்த காணிக்கைகளோடு சேர்த்து ஒப்பு கொடுக்கின்றோம். தூபம் காட்டுறது மேலே இருக்கிற சுவர்களுக்கு கிடையாது. எனவே நாம் எல்லோரும் எழுந்து நின்று எங்களையே நாங்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்றோம் என்று எழுந்து நின்று நம்மை தூய்மைப்படுத்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே நாளை முதல் கண்டிப்பாக எழுந்து நிற்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதனையும் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில அன்பளிப்புகள். வெளியூரை சார்ந்த ஒருவர் ஆலயத்திற்கு காணிக்கையாக 40 தேங்காய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாங்கோடு கல்லுப்பொற்றை அன்பியத்தை சார்ந்த திரு அருள்தாஸ் குடும்பத்தினர் 10,000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரவன் குடியிருப்பை சேர்ந்த திரு மைக்கேல் ஜோசப் என்பவர் ஆலயத்திற்கு அன்பளிப்பாக ரூபாய் 15,000 கொடுத்திருக்கின்றார். அவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாத்திர விலை 2ஆம் அன்பியத்தை சார்ந்த பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் விபத்திலிருந்து தப்பியதற்காக ஒரு தாலி லாக்கெட்டை அன்னைக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார்கள், காணிக்கையாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு இறைவன் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன். புறநகர் பகுதி கோணத்து விலையை சார்ந்த கிறிஸ்துராஜன் என்பவர் 5,000 ரூபாய் ஆலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றார். அவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திக்கணங்கோடு ஆர்சி தெருவை சார்ந்த திரு வர்கீஸ் சாந்தி அவர்கள் ஆலயத்திற்கு நன்கொடையாக ரூபாய் 2,000 கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருவிழாவிற்கு வர வேண்டும் என்று உங்களுடைய பங்கு தந்தை அழைத்த வேளையில்
எல்லோரையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாளை தேர்ந்து தந்தார்கள். கிளை பங்கு இறை மக்களையும் இணைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுடைய பங்கு தந்தை இந்த நாளை சிறப்பாக திக்கணங்குடு மற்றும் அருளானந்தபுரம் இறை மக்கள் இணைந்து வரக்கூடிய நாளிலே நீங்கள் வர முடியுமா என்று கேட்டார். எனவே அதை ஒத்துக்கொண்டு இந்த விழாவிலே உங்களோடு இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமைதான். எனக்கும் அங்கு திருவிழா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆயர் தலைமையில் கொடியேற்றம், தொடர்ந்து 10 நாட்கள் திருவிழா. எனவே வழக்கம் போல வீடு சந்திப்பு காலையிலிருந்தே மாலை 6 மணி வரை இன்றும் வீடு சந்திப்பு, தொடர்ந்து பணிகள் என்று பல பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டதால் தான் உங்களுடைய கொடியேற்றத்திற்கு கூட வர முடியவில்லை. தொடர்ந்து அன்பு விருந்திலும் கலந்து கொள்ள முடியவில்லை. வரக்கூடிய நாட்களில் எப்படி என்று தெரியவில்லை. எனவே இந்த நாளிலாவது வந்து உங்களோடு இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எனக்கும் மகிழ்ச்சி. எனவே தொடர்ந்து சந்திப்போம். தொடர்ந்து உங்களுடைய மகிழ்ச்சியில் கலந்து கொள்கிற எனக்கு இந்த வாய்ப்பை தந்து உங்களுடைய பங்கு தந்தைக்கும் அதை போன்று நம்முடைய வட்டார முதல்வர் எப்பொழுது இங்கு வந்தாலும் பாசத்தோடு அவர் உபசரிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ளவர். எனவே இருவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களையும் பாசத்தோடு நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பின் விருந்தை உண்டு நிறைவு பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி வேண்டுகின்றோம். தூயாவின் அருளை பொழிந்து மேலான அன்பினால் எங்களில் புது வாழ்வு மலரச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் எண் 85. ஜெய ஜெய ராக்கினியே எம் இயேசுவின் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுக்குலம் மீட்டவளே, எம் மாந்தரின் குலவிளக்கே. ஜெய ஜெய ராக்கினியே எம் இயேசுவின் தாய் மரியே,
ஆட்சியும்